அப்போ அது விழும் போது என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வீடு வந்து செகண்ட்ல அந்த நொடியில மூடிடுச்சு. அதுக்கப்புறம் நான் உள்ள இருந்து என் பசங்க 3 பேர், நானும் என் ஒய்ஃப் உள்ள இருந்து வெளியே ஓடிறதுக்குள்ள மொத்தமா லாக் ஆயிடுச்சு. அங்கிருந்து எட்டி பார்க்கும்போது எங்க தம்பி எங்க அம்மா அந்த கீழே அந்த ஓட்டு வீட்டுல இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்கறதுல எங்க அம்மா உள்ள மாட்டிட்டாங்க. அந்த ஓடி வரும்போது அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். எங்க தம்பி தான் அந்த ஒயிட் கலர் பனின்னு பிளாக் கலர் சாக்ஸ், எங்க தம்பி தான் அவர் ஓடி இருந்து பார்த்து நான் என்னடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து மேலே இறங்கி ஓடி வரும்போது எங்க தம்பி ஓடி ஜஸ்ட் மிஸ்ல ஒரு எஸ்கேப் ஆயிட்டாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஜஸ்ட் மிஸ்ல அவர் கத்துறாரு என்னடான்னு பார்க்கும்போது உள்ள பார்த்தா எங்க அம்மா இருந்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அந்த ஒரு நொடியில எதுவுமே எதை பத்தி யோசிக்கல. எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம்னு சொல்லின்றதுனால அந்த வெள்ளம் வரும்போது அந்த பாறை மேலே காலை வச்சு எகிரி அந்த காம்பவுண்டு மேலே வீந்து ஏந்து மேலே போய் பார்த்தா எங்கள் அம்மா உள்ள சேத்துல மாட்டினாங்க. கைத்தளவு சேரு. அதுலேருந்து அந்த ஓடு கீழே எல்லாம் பிரித்து கடைசி வரை இப்போ எல்லாத்தையும் மரத்தெல்லாம் ஒதுக்கிட்டு எங்கள் அம்மா உள்ளே எட்டி என்னால் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே எட்டினேன். நான் வந்து கை எட்டி வைக்கும் போதும் மீண்டும் அதிகமாகிடுச்சு ட்ரெயின். அந்த ஸ்டோன் வந்து அப்போ தான் பெரிய பெரிய ஸ்டோன் கீழே வந்தது. அப்போது எனக்கு அது புரியல. அது உடனே எங்கள் அம்மாவை தூக்கிட்டு கீழே இறங்கி அந்த கோயில் வாசலில் வந்து நிற்கும் போது மொத்தமாக வந்து லாக் ஆயிடுச்சு வீடு. போன வாரம் 1ஆம் தேதி நடந்தது. இன்னைக்கு இது வரைக்கும் யாரும் வந்து அது என்ன ஏதுன்னு எட்டி பார்க்கல. அப்படின்னு போய் நம்ம ஸ்கூலில் போய் தங்க முடியாது. ஒரு நாள் 2 நாள் தங்கலாம். இப்போ இந்த 7 நாள் நம்ம ஸ்கூலில் தங்கும்போது ரொம்ப கஷ்டமாக, மன வேதனை அதிகமாக இருக்குது.